ஹாய் கைஸ். ஸோ ஒரு வழியாக 2K ஃபாலோவர்ஸ் அடிச்சிட்டோம். இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த ஜேர்னியில் இந்த 2K ஜேர்னியில் ஒரு 5 பேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்கள மென்ஷன் பண்ணி தேங்க் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டோரியே. ஃபஸ்ட்டு 2K தானே, அதுக்கு எதுக்கு இப்படி தேங்க்ஸ் சொல்கிறேன்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் இது 2 வருஷத்தில் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். இப்போ ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இவங்களாம் கொஞ்சம் முக்கியமான காரணம், விட்டுறாமல் புஷ் பண்ணதுக்கு. ஃபஸ்ட்டு என்னோடய அப்பா அம்மா என்ன எது பண்ணாலும் இது பண்ணாதேன்னு சொல்லுவாங்க. பட் நான் இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்க நோ சொன்னதே கிடையாது. அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ப்ளஸ். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். செகண்டு என்னோடய கோச் கோபால் ப்ரோ. ஏன்னா அவரும் கண்டென்ட் கிரியேஷன் எனக்கு இந்த மாதிரி பண்ண நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காரு. பட் அதோட தாண்டி அவர் கொடுத்த நிறைய நாலேஜு, அவர் கொடுத்த அந்த இந்த ஒரு வேர்ட் ஆஃப் அப்ரிஷியேஷனுன்றோட எப்படி சொல்கிறது, அவர் இப்படி பண்ணு கரெக்டாக இருக்கும், அவர் ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுப்பாரு. அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். சரி, ஓகே பண்ணலாம், பார்த்துக்கலாம், என்ன வயசு இருக்குல்ல, பண்ணு, உனக்கு பிடிச்சதே பண்ணு, பார்த்துக்கலான்ற மாதிரி இருக்கும். மூணாவதாக தேங்க் பண்ண வேண்டியது என் எடிட்ரு. என்ன எடிட்ரு வச்சுருக்கலான்னு கேட்காதீங்க. காலைல ஜிம் போகிறது, திரும்ப காலேஜ் போயிட்டு திரும்ப ஈவினிங் ஜிம்மு, அப்படின்னு ரொட்டீன் ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். இந்த ரொட்டீனில் வீடியோ எடுக்கிறதுன்றதே பெரிய விஷயம். ஏன்னா காலேஜ் விட்டு வந்து ஸ்கிரிப்ட் எழுதி வீடியோ ஷூட் பண்ணிட்டு அவனை சென்ட் பண்ணிடுவான், அவன் எடிட் பண்ணி கொடுப்பான். ஸோ அவன் நேம் சிவா. ஸோ தேங்க்ஸ்டா தம்பி, உனக்கு ரொம்ப நாள் சொல்ல நினச்சேன், இன்னும் இவங்க சொல்கிறேன் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் தம்பி. நாலாவது தேங்க் பண்ண வேண்டியது ரெண்டு பேர். பிரேம், என் மச்சான். எந்த பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு நான் ஃபோன் அடிக்கிறது அவனு தான். அதே மாதிரி எந்த வீடியோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு அவனுக்கு கால் பண்ணுறது அவனுக்கு தான். மச்சான் இந்த வீடியோ எப்படி இருக்குடா, அவன் இது சொல்கிற ஒப்பீனியன் சொல்கிறா அப்படின்னு கேட்பேன். அவன் எப்போவுமே நல்லான்னு சொல்லிடுவான். அதே மாதிரி நான் இப்போ எதாவது தப்பு பண்ணுறேன், சரி விடு பார்த்துறேன், அதுக்கடுத்து என்ன தப்பு பண்ண திட்ட மாட்டான். சரி அடுத்து எப்படி அதை சரி பண்ணலாம் விடு, அப்படி அந்த மாதிரி யோசிப்பான். அதான் செம்ம சப்போர்ட்டிவ். அதே மாதிரி நாலாவதுல இன்னொரு பர்சன் வந்து யோகேஷ் அண்ணா. அவர் ஐடி நான் கீழே டேக் பண்ணுறேன். அவர் இப்போ கரெக்டாக 12K கிட்டே ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. நான் அவரும் இப்போ இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரும் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர். அவர் எனக்கு ஒரு ரிலேட்டிவ். என்னோடய ரிலேட்டிவ். அவர் சேனல் வச்சுருக்காரு. அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுற அவசியமே கிடையாது, சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணுற அவசியமே கிடையாது. அவர் தனியாக ஐடியா கொடுத்து அவர் வாலண்டியராக இத்தனைக்கும் அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி வாலண்டியராக கால் பண்ணி இது பண்ணுறா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறது எல்லாரெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியாது. ஒரு 20-20 20-30 இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். யாரும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நல்லாருக்கும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அந்த அண்ணன் வாலண்டியராக வந்து நீ இது பண்ணால் ஒரு வீடியோ நல்லா போகும், வீடியோ எதனால் ரீச் ஆகுதுன்னு பாரு, அது நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பெட்டராக பண்ணலான்னு பாருன்னு நிறைய ஐடியா கொடுத்தது. அந்த கோச் நித்தின்ற ஒரு சேனல் ஆரம்பிச்சல, புது சேனல் ஆரம்பின்னு ஐடியா கொடுத்தது அவர் தான். மேபி அதனால் அவர் கொடுத்த ஐடியாவில் தான் இப்போ ரீச். நீங்கள் அந்த கோச் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோஸ் நல்ல வியூஸ் போயிருக்கும். அது ஒன் ஆஃப் த ரீசன் அவர் கொடுத்த ஐடியாஸ் தான். ஸோ அடுத்து நான் முக்கியமாக தேங்க் பண்ண வேண்டியது, இது நீங்கள் யாரும் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, இது MBA கிளாஸ் ரூமில் இருக்க ஒரு பர்சன். அவன் நேம் வந்து ஜான் கிறிஸ்டோஃபர். இந்த இடத்துல நான் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன்னா, காலேஜ் போகிற வரைக்கும் நான் பாடி பில்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே நான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் நான் பாடி பில்டிங்கை அந்த பெக்டாரால் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா பாயிண்ட்ஸ் கிடைக்காது அப்படின்ற விஷயம். ஸோ நான் என்ன நினச்சேன், சரி பாடி பில்டிங் கொஞ்சம் நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், அதனால கண்டென்ட் கிரியேஷன் விட்டுருவோம். ஏன்னா ரெண்டுமே ஒரே இன்டர்நெட்டோட தான் வருது. ஸோ இது இல்லாமல் அது பண்ண முடியாதுன்ற மாதிரி என் மைண்ட் செட் ஆகி நான் விட்டுறதான் குவிட் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவன் ஐடியும் நான் கீழே டேக் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன எல்லா ஐடியும் டேக் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவன் வந்து ஃபோட்டோகிராஃபி கண்டென்ட்டாக போட்டுட்டு இருந்தான். நான் நினச்ச கிளாஸில் நான் மட்டும் தான் கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவனும் பண்ணான். இது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அவர் டெய்லி போஸ்ட் பண்ணுவான், டெய்லி அவனே எடிட் பண்ணியே போடுவான். ஸோ இதிலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை வச்சு மீம் வேறு போடுவான். ஸோ அந்த டைட் ஷெட்யூலையும் அவன் எடிட் பண்ணி போடும்போது அவனும் ஈவெண்ட்ஸ்க்கு போய் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணுவான். ஸோ அவன் பண்ணுற ஒன்றையும் பண்ண முடியாது. ஒரு காம்படிஷன் வரும் பார்த்தீங்களா, அந்த காம்படிஷனால தான் இப்போ அந்த பாடி பில்டிங் ஸ்டாப் பண்ணி இப்போ ஒரு 7 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. அதில் நான் கன்டினியூஸாக வீடியோ போடுறது காரணம் அவன் மெயின் ரீசன் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சின்ன ஹெல்த்தி காம்படிஷன். ஸோ தேங்க்ஸ் ஜான். இது நீ எதிர்பார்த்துருக்க மாட்டேன், பட் ஸ்டில் நான் ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். சரி எப்படி சொல்கிறேன்னு தெரில, சரி இந்த மாதிரி 2K அடிக்கும்போது சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்துச்சு. ஆனால் இந்த வீடியோ எடுக்கும்போது நேற்று நைட்டு 2K வந்துச்சு. நீ காலையில் எடுத்து பார்க்குறேன், எக்ஸ்ட்ரா 19 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. 19 மெம்பர்ஸ்க்கு தேங்க்ஸ்.
வேறு என்ன சொல்லணும், அவ்வளோதான் நினைக்கிறேன், எல்லாரும் கவர் பண்ணிட்டேன். ஆ ஸ்பெஷல் தேங்க்ஸ்னு வந்து என் ஃப்ரெண்டு டெவில் தாரணி, அவளுக்கு தேங்க்ஸு. அப்புறம் அப்புறம் என் கசின் சிஸ்டர் தீபா, அவளுக்கு ஒரு தேங்க்ஸ். ஏன்னா எப்போவுமே பெரிய பெரிய டெக்ஸ்ட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லும், சூப்பராக இருக்குன்னு கங்க்ராட் பண்ணுவாள். வேறு அவ்வளோதான், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கனாலே பெரிய விஷயம். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். கடைசி வரைக்கும் உங்கள் சப்போர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதேமாதிரி நிறைய புதுசாக கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நான் ஒரு வ்ளாக் சேனல் வச்சுருக்கேன், மோனோகோலி வ்ளாக்ஸ். அதோட அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதோட ஐடி கீழே கொடுக்குறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ஃபன்னாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக 5K வரும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ தேங்க்ஸ் போடுவோம். ஏன்னா இது தேங்க்ஸ் போடுறது ஏன்னா நம்ம ஒரு ஜேர்னி போகிறோம்ல. இப்போ நான் 1300 இருந்தேன். ரொம்ப நாளாக அதில் தான் இருந்தேன். எதுவும் ஃபாலோவர்ஸ் இம்ப்ரூவே ஆகலை. அது வந்து இப்போ சடனாக ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 2-3 மந்த்ஸில் இந்த க்ரோத் 2K வந்தேன்றது. ஸோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2Kலேருந்து 5K போகும்போது அதுக்கு ஒரு தேங்க்ஸ். அந்த ஜேர்னியில் அந்த 2K to 5K யார் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க சப்போர்ட்டாக தான் அந்த இடத்துல நம்மளுக்கு வெல்விஷராக இருந்திருப்பாங்களே, அவங்களுக்கு தேங்க் பண்ணி ஒரு வீடியோ இந்த மாதிரி. இது ஏன்னா இது ஒரு நல்லா இருக்குது, எப்படி சொல்கிறது தெரியல, நல்லா இருக்குது. ஒரு மாதிரி அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன தேங்க் சொல்கிற மாதிரி. ஸோ இவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு எப்போவுமே ஹெல்த்தியாக இருங்க, ஃபிட்டாக இருங்க, எப்போவும் சொல்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நிதிஷ்.